Hi, hello, vanakkam and welcome to TN channel. And this is your favorite Krishnagiri special episode. கிருஷ்ணகிரி ஸ்பெஷல் எபிசோடுன்னு சொன்னோடனே நான் டாப் 5 ஃபேக்ட்ஸாக சொல்ல வரேன், நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க. அதுதான் இல்லை, ஏன்னா டாப் 5 ஃபேக்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது போல இருக்குது. அதோட எஃபெக்ட் நம்ம வியூஸ் பார்த்தாவே தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாயபுளாக ஒரு ட்ராவல் விளாக் போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இடம் கிருஷ்ணகிரிலேயே ரொம்ப பழமையான ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில். அது எந்த கோயில்னா வரட்னப்பள்ளியில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கோயில் தான். எங்களோட நீங்களும் பயணிக்கலாம் வாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து வரட்னப்பள்ளிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை ஹைவேஸ் வழியாக குப்பம் ரோடு ரீச் பண்ணி அங்கேருந்து வரட்னப்பள்ளி போகலாம். இன்னொரு வழி கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை ஹைவேஸ் வழியாக கந்திக்குப்பம் போய் கந்திக்குப்பத்துலேருந்து வரட்னப்பள்ளி போகலாம். நான் கந்திக்குப்பம் வழி தான் சூஸ் பண்ணேன். அதுக்கு என்ன ரீசன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நாம் கந்திக்குப்பத்தை ரீச் பண்ணிட்டோம். கந்திக்குப்பத்துலேருந்து லெஃப்ட் சைடு போனோம்னா வரட்னப்பள்ளி சாலை போகுது. வரட்னப்பள்ளி ரோடு 2 பக்கமும் பார்த்தோம்னா வரட்னப்பள்ளி போகிற சாலை 2 பக்கமும் ஃபுல்லாகவே மரமும் அதை சுற்றி காடுகளும் தான் இருக்குது. இந்த ரோடு வழியே நம்ம போகும்போது நம்ம இயற்கையோடு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். குப்பம் சாலை வழியாக போகும்போது டிராஃபிக் நிறையா இருக்கும். இந்த ரோடு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வியூஸே நம்ம பார்த்துட்டு போகலாம். இந்த ரோடு இன்னும் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்களும் அதுக்கப்புறம் மலைகளும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த வழியை சூஸ் பண்ணணும்னு. ஸோ 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வரட்னப்பள்ளி ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கோயிலுக்கு போகணுன்னா வரட்னப்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து லெஃப்ட் சைடு வழியாக இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு நம்ம பயணம் போக வேண்டியதாக இருக்கும். அந்த வழியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வியூஸாகவே நம்ம பார்க்கலாம். ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷனான கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஆர்ச்சை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆர்ச் பார்க்கும்போதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இது எவ்வளோ சிறப்பான கோயில்னு. ஃபைனலாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சாமி கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். கோயிலோட ராஜ கோபுரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும் இந்த கோயில் எவ்வளோ வருஷம் பழமையான கோயில்னு. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சாமி கோயிலுக்கு நம்ம எப்போனா வரலாம். பட் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள்னா அது புரட்டாசியில் வர சனிக்கிழமைகள் தான். வரட்னப்பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற மாதங்களில் வர சனிக்கிழமைகளும் இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவே நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் தோஷங்களை கழிக்கிறதுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே நாகதோஷம்
செவ்வாய் தோஷம்லாம் இங்கே கழித்து அதுக்கான பரிகாரமும் பண்ணுறாங்க. இந்த ரீசன்லாம் தாண்டி என்ன ரொம்ப அட்ராக்ஷன் பண்ண என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம்னா கோயில் அமைஞ்சிருக்க இடம் தான். ஒரு பக்கம் மாமரம், ஒரு பக்கம் நெல்வயல், இதுக்கு நடுவில் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து உக்காந்து நம்ம ரொம்ப இயற்கையாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபைனலி கிருஷ்ணகிரி ஸ்பெஷல் எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த இடத்துல இப்போ ரொம்பவும் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இந்த கோயில் நம்ம ஃபீல் பண்ண முடியும்.